ஒரு கப்பல்ல இருக்க லேபர் அங்க இருக்க ஒரு பியானோ மேல ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அதுக்கு 1900 பேர் வச்சு அவரே வளர்க்கலான்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறமா அவன் வளர வளர நியூஸ் பேப்பரை வச்சு வார்த்தைகளை புரிஞ்சுக்க அவனுக்கு சொல்லி கொடுக்கறாரு. அதே நேரத்துல கப்பல்ல இருக்க எல்லாருக்குமே 1900 ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்திட்டே இருக்கிறதுனால கேப்டன் மட்டும் அவனை அனுப்ப போறதா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம க்ரூ மெம்பர்ஸோட ஒரு சின்ன பையன் இருக்கிறது ரூல்ஸுக்கு எதிரானது. இருந்தாலும் அவன் அப்பாவை தாண்டி 1900 எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு நாள் ஏற்பட்ட புயல் அவன் வாழ்க்கையவே மாத்திருது. அந்த புயலால கப்பல் ஆடினதுல ஒரு ஹூக் நகர்ந்து வந்து அவன் அப்பாவோட தலையிலே இடிச்சு அவர் இறந்து போயிறாரு. அதுக்கப்புறமா 1900 மறுபடியும் அனாதை ஆயிடுறான். அதே நேரத்துல கப்பல்ல இருக்க யாரோ அவன் இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணிற போலீஸ்காரங்க அவனை தேடிக்கிட்டு வர்றாங்க. ஆனா நாள் கணக்கா தேடியும் கூட அவன் இருக்க இடத்த யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ ஒரு நாள் திடீர்னு நடுராத்திரியில யாரோ பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்க எல்லாரும் ஆடிட்டோரியத்துக்கு வர்றாங்க. பார்த்தா 1900 தான் இங்க உட்கார்ந்து இருக்கான். அதை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அங்க இருக்க யாருக்குமே அவன் இவ்வளவு நாள் எங்க இருந்தான், எப்படி பியானோ வாசிக்கிறான் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு அந்த கப்பலோட பேண்ட்ல வாசிக்கிறதுக்காக ஒரு ட்ரம்பட் பிளேயர் வர்றான். 1900 அவனை முத முறையா பாக்குறப்ப அவன் சீ சிக்னஸால ஒரு ஃப்ளவர் பாட்ல வாமிட் பண்ணிட்டு இருப்பான். உடனே 1900 அவனை பியானோல அவனுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு வீல் பிரேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அவனோட மியூசிக்கும் பியானோ மூவ் ஆகிற என்ஜாய்மெண்ட்டும் சேர்ந்து அந்த ட்ரம்பட் பிளேயரோட சீ சிக்னஸையே மறக்க வச்சிருது. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்ப பியானோ மூவ் ஆகி கேப்டனோட ரூம்ல போய் சொருகிறது. இதுக்காக கேப்டன் அவங்க ரெண்டு பேரையும் என்ஜின் ரூம்ல கரியலி போட வச்சிடாரு. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா தான் இருக்காங்க. ஏன்னா லோன்லியா இருந்த அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிடுறாங்க.